ஹாய், வணக்கம் அண்ட் வெல்கம் டு பிரபாஸ் கார்னர். நான் உங்கள் தோழி. இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான டாபிக் பத்தி தான் டிஸ்கஸ் பண்ண போறோம். இது வேர்ல்டுல மில்லியன்ஸ் ஆஃப் பீப்புளை அஃபெக்ட் பண்ணி அவங்களுக்கும் ஃபேமிலிக்கும் நிறைய தாக்கத்தை ஏற்படுத்திட்டு இருக்கு. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கேன்சர் தாங்க. முன்னெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த கேன்சர் பத்தி நம்ம அந்த அளவுக்கு காதுல வாங்கியிருக்க மாட்டோம். யாருக்காவது ஒருத்தருக்கு தான் இந்த கேன்சர் வந்திருக்கும். ஸோ எப்பயாவது பேசுவாங்க. பட் இந்த கரண்ட் சினாரியோல பாத்தீங்கன்னா நிறைய பேர் நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ்லயா இருக்கட்டும், இல்ல ஃப்ரெண்ட்ஸ், இல்லைன்னா நம்ம நெய்பர்ஸ், யாராவது ஒருத்தவங்க நம்மளுக்கு ரொம்ப நெருக்கமானவங்க பாத்தீங்கன்னா இந்த கேன்சரால அஃபெக்ட் ஆயிட்டு இருக்காங்க. அவங்க ஃபேமிலி அஃபெக்ட் ஆயிட்டு இருக்கு. ரீசன்ட் இயர்ஸ்ல இதை பத்தின விஷயங்கள் ரெகுலரா நம்ம காதுல வாங்கிட்டே இருக்கும். ஈவன் இப்ப நம்ம எல்லாருமே பாத்தீங்கன்னா எஜுகேஷன் வைஸ் நல்லா குவாலிஃபைடா இருக்கும். நம்ம ஹெல்த் வைஸ் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு நிறைய நாலேஜ் இருக்கு. அது மட்டும் இல்லாம நம்மள நிறைய பேர் பாத்தீங்கன்னா இந்த ஹெல்தி லைஃப் ஸ்டைல்ல ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். அப்படி இருந்தும் ரீசன்ட் இயர்ஸ்ல பாத்தீங்கன்னா இந்த கேன்சரோட தாக்கம் அதிகமா இருக்கு. அது ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குங்க. அது என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ நம்மளோட லைஃப் ஸ்டைல்ல நிறைய சேஞ்சஸ் வந்துச்சு. நிறைய டொபாக்கோ யூஸ் பண்றது, ஆல்கஹால் கன்சப்ஷன் பண்றது, ஸ்மோக் பண்றது, புவர் டயட் எடுத்துக்கிறது, லேக் ஆஃப் எக்ஸசைஸ், என்விரான்மெண்டல் இன்ஃபுளுசஸ் லைக் எக்ஸ்போஷர் டு கார்சினோஜன் லைக் பாத்தீங்கன்னா கெமிக்கல்ஸ், யூவி ரேஸ், ரேடியேஷன், தென் பாப்புலேஷன், ஜெனடிக், குளோபலைசேஷன், அர்பனைசேஷன், இது மாதிரி நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்கு. இந்த கேன்சர்ன்ற ஒரு சப்ஜெக்ட் ஒரு பெரிய கடல் மாதிரி. அதனால ரொம்ப முக்கியமான கேன்சர்னா என்ன, காமனா நிறைய பேர் அஃபெக்ட் ஆகிற கேன்சர் என்னென்ன, அண்ட் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் இயர்லி டிடெக்ஷன், இதுக்கு என்னென்ன இயர்லியரா கண்டுபிடிக்கிறதுக்கு ஸ்கிரீனிங்லாம் இருக்கு, எப்படி இதை ப்ரிவென்ட் பண்ணலாம் அப்படின்ற ஈஸியா ஷார்ட்டா இந்த வீடியோல பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கேன்சர்ன்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அன்கண்ட்ரோல்டு growth அண்ட் ஸ்ப்ரெட் ஆஃப் அப்நார்மல் செல்ஸ் within the body. அதாவது நார்மலா நம்ம உடம்புக்குள்ள என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா செல்ஸ் க்ரோ ஆகும், டிவைட் ஆகும் அண்ட் செத்து போகும். இதுதான் பாத்தீங்கன்னா ஒரு ஆர்டரா நடக்கிற விஷயம். இந்த ஆர்டர் படி நடக்காம செல்ஸ் பாத்தீங்கன்னா கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு நிறைய டிவைட் ஆகிட்டே இருந்து மாஸ் மாதிரி ஃபார்ம் ஆகி கேன்சரா பாத்தீங்கன்னா ஃபார்ம் ஆகுது. அடுத்து இந்த கேன்சருக்கு எத்தனை ஸ்டேஜ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா மொத்தம் பாத்தீங்கன்னா 5 ஸ்டேஜ் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் 0 ஸ்டேஜ், இன் சிட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. கேன்சர் எங்க ஸ்டார்ட் ஆனிச்சோ அந்த லேயரை விட்டு வேற எங்கேயுமே ஸ்ப்ரெட் ஆகாது. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஸ்டேஜ் 2, இது பாத்தீங்கன்னா லோக்கலி அட்வான்ஸ்ட். அதாவது பாத்தீங்கன்னா டியூமர் பாத்தீங்கன்னா பெருசா க்ரோ ஆகும், பக்கத்துல உள்ள லிம்ப் நோட்ஸ் அண்ட் டிஷ்யூக்கு ஸ்ப்ரெட் ஆகும், பட் நாட் ஸ்ப்ரெட் டு த டிஸ்டன்ஸ் பார்ட் ஆஃப் த பாடி. மத்த பாடி பார்ட்ஸ்க்கு பாத்தீங்கன்னா ஸ்ப்ரெட் ஆகாது. இதுதான் பாத்தீங்கன்னா ஸ்டேஜ் 2. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஸ்டேஜ் 3, அதாவது ரீஜனல் ஸ்ப்ரெட். இதுல ரொம்ப எக்ஸ்டென்சிவா லிம்ப் நோட்ஸ் அண்ட் டிஷ்யூல ஸ்ப்ரெட் ஆகும், பட் டிஸ்டன்ஸ் பாடி பார்ட்ஸ்க்கு பாத்தீங்கன்னா எதுவுமே ஸ்ப்ரெட் ஆகாது. பட் இது ஸ்டேஜ் 2 ஓட சீரியஸான ஸ்டேஜ். அடுத்து ஸ்டேஜ் 4, இதை மெட்டாஸ்டேட்டிக் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இதுல என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கேன்சர் பாத்தீங்கன்னா ஸ்ப்ரெட் டு த டிஸ்டன்ஸ் பார்ட் ஆஃப் த பாடி, அதாவது பாத்தீங்கன்னா அதர் ஆர்கன்ஸ்க்கு ஸ்ப்ரெட் ஆகும். சோ இதுதான் பாத்தீங்கன்னா இந்த 4 ஸ்டேஜஸ். இதுல காமனான டைப்ஸ் எல்லாம் என்னென்ன, நிறைய பேர் அஃபெக்ட் ஆகிற காமன் டைப்ஸ் ஆஃப் கேன்சர் எல்லாம் என்னென்ன அப்படின்னு பாத்தோம்னா ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா பிரஸ்ட் கேன்சர். இதனால நிறைய லேடிஸ் அஃபெக்ட் ஆகிட்டு இருக்காங்க. கிளினிக்ல பாத்தீங்கன்னா இந்த பிரஸ்ட்ல உள்ள செல்ஸ் எல்லாம் அஃபெக்ட் ஆகும். தென் போக போக ஸ்டேஜ் ஆக ஆக பாத்தீங்கன்னா மில்க் டக்ட் அண்ட் லோபிள்ஸ், அதாவது இந்த லோபிள்ஸ் பாத்தீங்கன்னா சின்ன சின்ன சாக் மாதிரி இருக்கும் பிரஸ்ட்ல. இதுதான் பாத்தீங்கன்னா பிரெக்னன்சி டைம்ல மில்க் செக்ரேஷனை ப்ரொடியூஸ் பண்ணும். தென் இந்த மில்க் டக்ட்ன்றது என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த பிரஸ்ட்ல சின்ன சின்ன டியூப்ஸ் மாதிரி இருக்கும். இதுதான் பாத்தீங்கன்னா டெலிவரி டைம்ல குழந்தைக்கு மில்க இந்த லோபிள்ஸ்ல இருந்து நிப்பிளுக்கு மில்க கேரி பண்ணிட்டு வரும். சோ லேட்டர் ஆன் ஸ்டேஜஸ்ல பாத்தீங்கன்னா இந்த மில்க் டக்ட் அண்ட் லோபிள்ஸ் இது எல்லாத்தையுமே அஃபெக்ட் பண்ணிடும். சோ இந்த பிரஸ்ட் கேன்சர் பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல அந்த அளவுக்கு தெரியாது. நிறைய கேன்சர் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஸ்டார்ட் ஸ்டேஜ்ல சேஞ்சஸே தெரியாது. சோ அதனாலதான் பாத்தீங்கன்னா நம்மளால கேன்சரை ஃபர்ஸ்டே கண்டுபிடிக்க முடியல. நிறைய கேன்சர்ல பிரஸ்ட் கேன்சர் வந்தா என்னென்ன சிம்டம்ஸ் எல்லாம் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு சின்ன லம்ப் மாதிரி இருக்கும். அதாவது பாத்தீங்கன்னா ஒரு சின்ன கட்டி மாதிரி இருக்கிறது, ஒரு இடம் மட்டும் ஏதாவது திக்கா இருக்கிற மாதிரி இருக்கிறது. அதே போல அண்டர் ஆர்ம் கிட்டயும் அது மாதிரி லம்ப் மாதிரி இருக்கிறது. அப்படி இல்லைன்னா பாத்தீங்கன்னா இந்த சைஸ்லயோ ஷேப்லயோ இல்ல அப்பியரன்ஸ்லயோ ஏதாவது சேஞ்சஸ் இருக்கிறது. ரீசனே இல்லாம பிரஸ்ட்ல பெயின் இருக்கிறது, நிப்பிள்ல பெயின் இருக்கிறது, நிப்பிள்ல டிஸ்சார்ஜ் இருக்கிறது, பிரஸ்டோட ஸ்கின்ல ஏதாவது சேஞ்சஸ் இருக்கிறது. இதெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த பிரஸ்ட் கேன்சரோட சிம்டம்ஸ். சோ இது நம்ம இயர்லியரா கண்டுபிடிக்கிறதுக்கு நிறைய ஸ்கிரீனிங் டெஸ்ட் எல்லாம் இருக்கு. அதுல மெயினான ஒரு டெஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பிரஸ்ட் செல்ஃப் எக்ஸாமினேஷன் சொல்றாங்க. இது ஃபர்ஸ்ட் நம்ம அதை கண்டுபிடிக்கிறது. ரெகுலரா பாத்தீங்கன்னா நம்ம பிரஸ்ட நம்மளே
வந்து எக்ஸாமின் பண்ணி பாக்குறது, தொட்டு பாக்குறது, ஏதாவது லம்ப் இல்ல கட்டி மாதிரி ஏதாவது இருக்கான்னு பாக்குறது. அப்படி இல்லைன்னா வந்து நம்மளோட 2 பிரஸ்டோட சைஸ், ஷேப், அப்பியரன்ஸ்ல வந்து ஏதாவது சேஞ்சஸ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறது. ஏதாவது பார்க்கும்போது ஏதாவது அன்யூஷுவலா வந்து ஏதாவது பார்க்கும்போது லைக் வந்து ஏதாவது கட்டி மாதிரி இருக்கிற மாதிரியோ, இல்ல ஒரு பிரஸ்ட்டுக்கும் இன்னொரு பிரஸ்ட்டுக்கும் வந்து பாத்தீங்கன்னா சைஸ்ல வந்து வேரியேஷன்ஸ் இல்ல ஷேப்ல வந்து ஏதாவது வேரியேஷன் இருக்கு அப்படின்ற மாதிரி நீங்க ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா இமீடியட்டா வந்து ஒரு டாக்டரை பார்த்து நீங்க கண்டிப்பா கன்சல்ட் பண்ணும். செகண்ட் ஒன் பாத்தீங்கன்னா மேமோகிராம். இந்த மேமோகிராம் வந்து யாரெல்லாம் பண்ணும், எத்தனை வயசுக்கு மேல பண்ணோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 40 இயர்ஸ் வந்து நீங்க கிராஸ் பண்ணதுக்கு அப்புறம் இயர்லி ஒன்ஸ் வந்து நம்ம பண்ணலாம். அப்படி இல்ல வந்து ஏதாவது உங்களுக்கு இந்த நீங்க செல்ஃப் எக்ஸாமினேஷன் பண்ணும் போது ஏதாவது உங்களுக்கு சேஞ்சஸ் தெரியுது, அப்படி இல்ல வீட்டுல யாருக்காவது இதுக்கு முன்னாடி வந்து பிரஸ்ட் கேன்சர் வந்து உங்க ஃபேமிலியில வந்து அந்த ஹிஸ்டரி இருக்கு அப்படின்னா 40 இயர்ஸ்க்கு முன்னாடி கூட நீங்க வந்து இந்த மேமோகிராம் வந்து பண்ணலாம். மேமோகிராம் நம்ம லைக் வந்து எப்படி எக்ஸ்ரே வந்து எடுக்கிறோமோ அதே மாதிரி சேம் ப்ரொசீஜர் தான். நீங்க வந்து உங்களை ஸ்டாண்ட் பண்ண வச்சுட்டு 2 பிரஸ்ட்டுக்கும் வந்து 2 பிளேட் மாதிரி கொடுத்து அதை வந்து பிரஸ் பண்ண வச்சு அந்த பிரஸ்ட் டிஷ்யூ எல்லாம் வந்து நல்லா பிரஸ் பண்ணி அது ஃபுல்லா வந்து உங்க பிரஸ்ட் டிஷ்யூ எல்லாம் வந்து அக்யூரேட்டா வந்து பார்க்கணும். ஏதாவது வந்து கேன்சர் டிஷ்யூ இது மாதிரி ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வந்து அக்யூரேட்டா வந்து நம்மளுக்கு பார்த்து அந்த ஃபைண்டிங்ஸ் வந்து கொடுக்கும். ஸோ லேடிஸ்க்கு வந்து 40 இயர்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா இயர்லி ஒன்ஸ் வந்து மேமோகிராம் பண்றது வந்து ரொம்ப வந்து நல்ல விஷயம். இதை வந்து நம்ம ரெகுலரா பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து நம்மளுக்கு பிரஸ்ட் கேன்சர் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அது இயர்லியரா வந்து நம்மளால கண்டுபிடிச்சு அதுக்கான ட்ரீட்மெண்ட்டை வந்து நம்ம பண்ண முடியும். மேமோகிராம் பண்ணும்போது நம்மளுக்கு ஏதாவது கேன்சர் டிஷ்யூ வந்து ஏதாவது இருக்கு அப்படின்ற மாதிரி நம்ம கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா அதை வந்து நம்ம அப்போவே வந்து ஒரு சின்ன சர்ஜரி மூலம் அந்த வந்து அப்படியே ஃபுல்லா வந்து அந்த கேன்சர் டிஷ்யூ வந்து சர்ஜரி பண்ணி எடுத்துட முடியும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம நார்மலான ஒரு லைஃபை வந்து லீட் பண்ண முடியும். அடுத்து லங் கேன்சர். இது வந்து நிறைய பேர் வந்து இந்த லங் கேன்சரால வந்து அஃபெக்ட் ஆயிட்டு இருக்காங்க. மோஸ்ட் காமன் ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்மோக்கிங், தென் வந்து எக்ஸ்போஷர் டு மோர் கெமிக்கல்ஸ். இந்த கெமிக்கல்ஸ் எல்லாம் வந்து இன்ஹேல் பண்ணிட்டே இருக்குது. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மோஸ்ட் காமன் ரீசன் இந்த லங் கேன்சருக்கு. இதோட சிம்டம்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பர்சிஸ்டன்ட் காஃப். எப்போதும் பாத்தீங்கன்னா காஃப் வந்து கண்டினியூஸா இருந்துகிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா செஸ்ட் பெயின், தென் மூச்சு விடுறதுக்கு வந்து கஷ்டப்படுறது, இது மாதிரியான சிம்டம்ஸ் எல்லாம் வந்து இந்த லங் கேன்சர்ல இருக்கும். இதுக்கான ஸ்கிரீனிங் டெஸ்ட் என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா லோ டோஸ் சிடி ஸ்கேன் சொல்லுவாங்க. இது யாருக்கு பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹெவி ஸ்மோக்கிங் ஹேபிட்ஸ் உள்ளவங்களுக்கு வந்து இந்த ஸ்கிரீனிங் வந்து பண்ணுவாங்க. இதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா டு டிடெக்ட் இயர்லி ஸ்டேஜ் ஆஃப் லங் கேன்சர். அடுத்து ஸ்டொமக் கேன்சர். இதை வந்து கேஸ்ட்ரிக் கேன்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து எதனால வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா அதிகமா வந்து ஸ்மோக் பண்றதுனால, இந்த ப்ராசஸ்டு ஃபுட் வந்து அதிகமா சாப்பிடறதுனால, அதிகமா சால்ட் உள்ள ஃபுட்ஸ் எல்லாம் வந்து சாப்பிடறதுனால இந்த ஸ்டொமக் கேன்சர் வந்து வருது. இதோட சிம்டம்ஸ் எல்லாம் என்னன்னா அப்படின்னு பாத்தீங்கன்னா ப்ளோட்டிங் ஃபீலிங் வந்து இருக்கிறது, அதாவது வந்து சாப்பிட்டதுக்கு அப்புறம் வயிறு வந்து வீக்கமா இருக்கிற மாதிரி ஃபீல் பண்றது, கொஞ்சமா சாப்பிட்டதுக்கு அப்புறமே வந்து வயிறு ஃபுல்லா சாப்பிட்ட மாதிரியான ஒரு ஃபீலிங் இருக்கிறது, எப்போதுமே வந்து பாத்தீங்கன்னா கொமட்டிக்கிட்டு வர மாதிரி ஃபீலிங் வந்து இருக்கிறது, இந்த நெஞ்சரிச்சல் வந்து அடிக்கடி இருக்கிறது. நம்ம சாப்பிட்டதுக்கு அப்புறம் எந்த ஒரு பொருள் சாப்பிட்டதுக்கு அப்புறமும் பாத்தீங்கன்னா இந்த நெஞ்சு எரி இருக்கிறது, நெஞ்சு கொளுத்துது அப்படி சொல்லுவாங்க. சோ இந்த நெஞ்சரிச்சல் வந்து இருக்கிறது. அப்புறம் வந்து இந்த செரிமான கோளாறுகள் இருக்கிறது. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்டொமக் கேன்சரோட அறிகுறிகள். இந்த நெஞ்சரிச்சல் எல்லாம் வர்றது வந்து நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து அல்சர் இருக்கு போல, அதனால வந்து இந்த மாதிரி நெஞ்சரிச்சல் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து இக்னோர் பண்ணிடுவாங்க. அந்த மாதிரி பண்ணக்கூடாது. உங்களுக்கு வந்து ரெகுலரா வந்து அந்த மாதிரி நெஞ்சரிச்சல் இருக்கிற மாதிரி நீங்க ஃபீல் பண்றீங்க அப்படின்னா நீங்க வந்து டாக்டர் கிட்ட போய் காட்டி அதுக்கு வந்து எண்டோஸ்கோபிக் சொல்லிட்டு ஒரு ஸ்கேன் எடுத்து பார்ப்பாங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களோட உணவு குழாய், இந்த ஸ்டொமக் எல்லாம் வந்து பார்த்து கேன்சர் மாதிரி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு பார்த்து சொல்லுவாங்க. சோ அதனால வந்து உங்களுக்கு இந்த மாதிரி நெஞ்சரிச்சல் எல்லாம் இருந்துச்சு அப்படின்னா அதை நீங்க வந்து அல்சர் தான் நினைச்சிட்டு விடாம நீங்க வந்து ஒரு டாக்டரை போயிட்டு கன்சல்ட் பண்றது நல்ல விஷயம். அடுத்து ஓவேரியன் கேன்சர். இதனால வந்து பாத்தீங்கன்னா நிறைய லேடிஸ் வந்து அஃபெக்ட் ஆகுறாங்க. இது வந்ததுக்கான அறிகுறிகள் எல்லாம் என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்டாமினல் ப்ளோட்டிங் இருக்கும், பெல்விக் பெயின் இருக்கும். அதாவது வந்து பாத்தீங்கன்னா இந்த இடுப்பு பகுதியில வந்து எப்போதுமே ஒரு பெயின் இருந்துகிட்டே இருக்கும். பசியே இருக்காது. அப்படியே சாப்பிட்டாலும் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் சாப்பிட்டதுக்கு அப்புறமே வந்து வயிறு ஃபுல்லான மாதிரியான ஒரு ஃபீலிங் வந்துடும். இந்த மாதிரி அறிகுறிகள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஓவேரியன் கேன்சர்ல வந்து இருக்கும். இதுக்கு ஸ்கிரீனிங் டெஸ்ட் எல்லாம் என்னென்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அல்ட்ராசவுண்ட் பண்ணி பார்ப்பாங்க. அதாவது நம்மளோட ஓவரிஸ்ல வந்து ஏதாவது அப்நார்மல் குரோத் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் வந்து பண்ணி பார்ப்பாங்க. அதே போல வந்து சிடி, எம்ஆர்ஐ வந்து எடுத்து பார்ப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பிளட் டெஸ்ட் எடுத்து பார்ப்பாங்க. இது எல்லாத்துலயுமே வந்து ஏதாவது சஸ்பெக்ட் பண்றாங்க அப்படின்னா அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஓவரிஸ்ல இருந்து பயாப்சி எடுத்து பார்ப்பாங்க. அதாவது ஓவரிஸ்ல இருந்து கொஞ்சமா டிஷ்யூ எடுத்து அதை வந்து எக்ஸாமின் பண்ணி ஃபைண்ட் அவுட் பண்ணுவாங்க ஏதாவது கேன்சர் செல் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிப்பாங்க. அடுத்த மோஸ்ட் காமன் கேன்சர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ப்ராஸ்டேட் கேன்சர். இது வந்து தான் வரும். இது வந்து பாத்தீங்கன்னா இந்த ப்ராஸ்டேட் கிளாண்டை வந்து அஃபெக்ட் பண்ணும். இந்த ப்ராஸ்டேட் கிளாண்ட் வந்து பாத்தீங்கன்னா மேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம்ல வந்து ஒரு இம்பார்ட்டன்ட்
இம்பார்ட்டன்ட் பார்ட். இது வந்து பாத்தீங்கன்னா இந்த செமினல் ஃப்ளூட வந்து இதுதான் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. தென் வந்து ஸ்பெர்மோட டிரான்ஸ்போர்ட் அண்ட் நரிஷ்மெண்ட்டுக்குலாம் வந்து பாத்தீங்கன்னா இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. இது ஸ்டார்டிங்ல வந்து பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி இந்த சிம்டம்ஸும் தெரியாது. நாள் ஆக ஆக வந்து பாத்தீங்கன்னா யூரின் போறதுல வந்து டிஃபிகல்டிஸ் வரலாம், யூரின் போகும்போது பிளட் வர்றது, இது போல பிரச்சனைகள்லாம் வந்து இருக்கும். இதுக்கு என்னென்ன ஸ்கிரீனிங் டெஸ்ட் எல்லாம் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா புரோஸ்டேட் ஸ்பெசிபிக் ஆன்டிஜன், அதாவது PSA அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பிளட் சாம்பிள் எடுத்து PSA லெவல் வந்து எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாப்பாங்க. புரோஸ்டேட் கேன்சர் இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு வந்து இந்த லெவல் வந்து அதிகமா இருக்கும். சோ இதை வச்சு அடுத்தடுத்து என்னென்ன பண்ணணும், என்னென்ன டெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர்ஸ் வந்து பாப்பாங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த லிவர் கேன்சர், அதாவது கல்லீரல் புற்றுநோய். இந்த லிவர் கேன்சர் வந்து பாத்தீங்கன்னா லிவர் சிரோசிஸ் இல்ல இந்த ஹெப்படைட்டிஸ் இது மாதிரிலாம் இருந்துச்சு அப்படின்னா அதெல்லாம் இந்த லிவர் கேன்சர் வந்து வரதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்கு. இதோட சிம்டம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அப்டாமினல் பெயின், ஜாண்டிஸ், அதாவது மஞ்சக்காமலை, அப்படி இல்லைன்னா காரணமே இல்லாம வந்து வெயிட் லாஸ் ஆகுறது. சோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இதோட அறிகுறிகள். இதுக்குன்னு தனியா ஸ்பெசிபிக்கா வந்து எந்த ஒரு ஸ்கிரீனிங்கும் கிடையாது. பட் ஹை ரிஸ்க் பீப்புளா இருந்தாங்கன்னா, அதாவது வந்து லைக் இந்த ஹெப்படைட்டிஸ் இல்லைன்னா வந்து சிரோசிஸால வந்து அஃபெக்ட் ஆயிருக்காங்க, அப்படி இல்லைன்னா அவங்க ஃபேமிலி ஹிஸ்டரியில வந்து லிவர் கேன்சர் இருக்கு அப்படின்னா அவங்க வந்து அல்ட்ராசவுண்ட் எடுத்து பார்க்கலாம். அதாவது இந்த யூஎஸ்டில வந்து பாத்தீங்கன்னா உங்களோட லிவர் வந்து எந்த மாதிரி இருக்கு, லிவர்ல வந்து ஏதாவது சேஞ்சஸ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அதுல வந்து செக் பண்ணுவாங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிளட் டெஸ்ட் இருக்கு. அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஆல்பா ஃபீட்டோ புரோட்டீன், AFP அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல வந்து ஒரு புரோட்டீன் இருக்கும். அந்த புரோட்டீனோட லெவல் வந்து எவ்வளவு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிளட் டெஸ்ட்ல வந்து பாப்பாங்க. இது வந்து எலிவேட்டடா இருந்துச்சு அப்படின்னா கேன்சருக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமா இருக்கு. இந்த வேல்யூ வந்து அதிகமா இருந்துச்சு அப்படின்னா ஸ்கேன்லயும் வந்து அப்நார்மலிட்டிஸ் ஏதாவது தெரியுது அப்படின்னா இன்னும் வந்து அக்யூரேட்டா தெரிஞ்சுக்கிறதுக்காக CT, MRI வந்து எடுத்து பார்ப்பாங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா லியூகீமியா, அதாவது கேன்சர் ஆஃப் த பிளட், அப்படி இல்லைன்னா போன் மேரோ. இது வந்து பாத்தீங்கன்னா WBC கவுண்ட் வந்து அஃபெக்ட் பண்ணும். இதோட சிம்டம்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃப்ரீக்வெண்ட் இன்ஃபெக்ஷன், அதாவது அடிக்கடி ஏதாவது ஒரு இன்ஃபெக்ஷனால ஈஸியா அஃபெக்ட் ஆயிட்டே இருப்பாங்க. தென் வந்து பாத்தீங்கன்னா ஃபெட்டிக், அதாவது எப்போதுமே வந்து மயக்கமா இருக்கிற மாதிரியே வந்து ஃபீல் பண்ணுவாங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஃபீவர், அடிக்கடி வந்து ஃபீவர் வந்துட்டே இருக்கும். சோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த லியூகீமியா, இந்த பிளட் கேன்சரோட அறிகுறிகள். இதுக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஸ்பெசிபிக்கா எந்த ஒரு ஸ்கிரீனிங் டெஸ்டும் வந்து கிடையாது. பட் இதோட அறிகுறிகள் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பிளட் டெஸ்ட் எடுத்து பார்ப்பாங்க, அதாவது CBC எடுத்து பார்ப்பாங்க, டோட்டல் பிளட் கவுண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இதுதான் வந்து பிரைமரியா வந்து எடுத்து பாக்குற ஒரு பிளட் டெஸ்ட். இதுல வந்து பாத்தீங்கன்னா வெள்ளை அணுக்கள் எவ்வளவு இருக்கு, ரத்த சிவப்பு அணுக்கள் எவ்வளவு இருக்கு, தட்டை அணுக்கள் எவ்வளவு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வந்து இதுல பாப்பாங்க. இதுல வந்து ஏதாவது அப்நார்மலிட்டிஸ் இருந்துச்சு அப்படின்னா அப்போ வந்து இவங்களுக்கு பிளட் கேன்சர் இருக்கிறதுக்கு வந்து அதிக வாய்ப்புகள் இருக்கு. அதனால வந்து பாத்தீங்கன்னா அடுத்து பெரிஃபரல் பிளட் டெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது PS அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டெஸ்ட்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பிளட் சாம்பிள் எடுத்து நார்மல் ஒயிட் பிளட் செல்ஸ் வந்து ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணுவாங்க. இதுல எல்லாத்தையுமே வந்து ஏதாவது சஸ்பெக்ட் பண்ற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அடுத்தது போன் மேரோ பயாப்சி எடுத்து பார்ப்பாங்க. இதுல வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஹிப் போன்ல வந்து ஒரு சின்ன ஸ்மால் பீஸ் ஆஃப் போன் மேரோ வந்து வெளியில எடுத்து அதை வந்து எக்ஸாமின் பண்ணி பார்ப்பாங்க. இது வந்து கேன்சர் தானா அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்றதுக்கு. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பான்கிரியாட்டிக் கேன்சர், அதாவது கணைய புற்றுநோய். இந்த பான்கிரியாட்டிக் கேன்சர் வந்து இருக்கு அப்படின்னா மோஸ்ட்லி வந்து ஏர்லி ஸ்டேஜ்ல வந்து எந்த ஒரு சிம்டம்ஸுமே தெரியாது. ஒரு அட்வான்ஸ் ஸ்டேஜ்ல தான் வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு சிம்டம்ஸே வந்து நமக்கு தெரியும். இதோட சிம்டம்ஸ் எல்லாம் என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வெயிட் லாஸ், ரீசனே இல்லாம வந்து வெயிட் லாஸ் ஆகுறது, அப்டாமினல் பெயின் அண்ட் ஜாண்டிஸ், அதாவது நம்ம லிவர் கேன்சர் சொன்னோம் இல்லையா, அதுலயும் இதுலயும் வந்து பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து ஒரே மாதிரியான அறிகுறிகள் தான் வந்து இருக்கு. சோ இது மாதிரி எல்லாம் அறிகுறிகள் இருந்துச்சு அப்படின்னா லிவர் கேன்சரா இருக்க வாய்ப்பு இருக்கு, அப்படி இல்லைன்னா பான்கிரியாட்டிக் கேன்சரா வந்து இருக்க வாய்ப்பு இருக்கு. இதுக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஸ்பெசிபிக்கான ஸ்கிரீனிங் டெஸ்ட் எல்லாம் வந்து எதுவுமே கிடையாது. அப்படி ஏதாவது அறிகுறிகள் இருந்துச்சு அப்படின்னா இதுக்கும் வந்து ஸ்கேன் தான் வந்து பண்ணி பார்ப்பாங்க. அந்த ஸ்கேன் வந்து பாத்தீங்கன்னா எண்டோஸ்கோபிக் அல்ட்ராசவுண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. வந்து என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா ஒரு சின்ன அல்ட்ராசவுண்ட் டிவைஸ் ஒன்று இருக்கும். இதை வந்து வாய் வழியா ஸ்டொமக்குள்ள இன்சர்ட் பண்ணி பான்கிரியாஸோட என்டையர் வியூவை வந்து ஃபுல்லா வந்து டீடைல்டா வந்து பார்க்க முடியும். இதுல வந்து ஏதாவது அப்நார்மலிட்டிஸ் இருக்கு, ஏதாவது ஃபைண்டிங்ஸ் வந்து கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா EVS பயாப்சி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த எண்டோஸ்கோபிக் அல்ட்ராசவுண்ட் இது பண்ணும் போதே வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது அப்நார்மலிட்டிஸ் கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா இந்த எண்டோஸ்கோபிக் அல்ட்ராசவுண்ட் மூலியமாவே வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன டிஷ்யூ, அதாவது சின்ன பயாப்சி பான்கிரியாஸ்ல இருந்து எடுத்து அதை வந்து எக்ஸாமின் பண்ணி பார்ப்பாங்க, அது கேன்சர் செல் தானா அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறதுக்கு. இதுல வந்து ஏதாவது சஸ்பெக்ட் பண்ணாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா MRI மாதிரியே MRCP அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கேன் இருக்கு, அதாவது மேக்னெட்டிக் ரெசோனன்ஸ் கொலங்கியோபான்கிரிட்டோகிராஃபி. இதுல வந்து பாத்தீங்கன்னா பான்கிரியாஸ் அப்படி இல்லைன்னா வந்து இந்த பைல் டக்ட்ல வந்து ஏதாவது அப்நார்மல் growth இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறதுக்காக இதை பண்ணுவாங்க. அடுத்து ஒரு மோஸ்ட் காமன் கேன்சர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்கின் கேன்சர். இது எதனால வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஓவர் எக்ஸ்போஷர் டு சன் ரேடியேஷன். இதுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்கிரீனிங் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளோட செல்ஃப் எக்ஸாமினேஷன் தாங்க. ரெகுலரா வந்து செல்ஃப் எக்ஸாமினேஷன் பண்ணும்போது நம்மளோட மோல்ல வந்து ஏதாவது சேஞ்சஸ் இருந்தாலோ, ஸ்கின்ல வந்து ஏதாவது சேஞ்சஸ் இருந்தாலோ, சடனா வந்து ஏதாவது நிறைய மோல்ஸ் வந்து இருந்தாலும், அதுல வந்து ஏதாவது சேஞ்சஸ் இருந்தாலோ, இல்ல ஸ்கின்ல வந்து ஏதாவது சேஞ்சஸ் இருந்தாலோ நல்ல ஒரு டெர்மட்டாலஜிஸ்ட வந்து போய் பார்த்து அதை வந்து கன்சல்ட் பண்றது ரொம்ப நல்லது.
அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கோலோரெக்டல் கேன்சர். இது வந்து பாத்தீங்கன்னா பெருங்குடல்ல உள்ள பகுதியில வந்து அஃபெக்ட் பண்றது. இதை வந்து பெருங்குடல் புற்றுநோய் இல்லைன்னா வந்து குடல் புற்றுநோய் அப்படின்னு சொல்லுவாங்க. இதோட சிம்டம்ஸ் எல்லாம் என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மோஷன் பாஸ் பண்ணும்போது பிளட் வருது. அந்த மோஷன் பாஸ் பண்ற ஹேபிட்ஸ்ல வந்து சேஞ்சஸ் வருது. நம்ம சாப்பிட்டதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அடி வயிற்றுல வந்து வலி இருக்கிறது, அப்படி இல்லைன்னா வீக்கமா இருக்கிற மாதிரி ஃபீல் பண்றது. அடுத்து வந்து நம்ம மோஷன் பாஸ் பண்ணதுக்கு அப்புறமும் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா வந்து மோஷன் பாஸ் பண்ணாத மாதிரி ஒரு ஃபீல் இருக்கிறது. எனி டைம் வந்து ஒரு சோர்வா இருக்கிற மாதிரியே இருக்கிறது. கொஞ்சம் சாப்பிட்டதுக்கு அப்புறமே வந்து வயிறு ஃபுல்லான மாதிரியான ஒரு ஃபீலிங் இருக்குது. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பெருங்குடல் புற்றுநோய்க்கான காரணங்கள். இதுக்கு வந்து என்னென்ன ஸ்கிரீனிங் எல்லாம் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா கொலனோஸ்கோபி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கொலனோஸ்கோபில என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, கோலன் இல்லைன்னா வந்து இந்த ரெக்டத்துல வந்து ஏதாவது கேன்சர் செல் வந்து இருக்கா, கேன்சர் growth வந்து ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு முன்கூட்டியே வந்து பாப்பாங்க. சோ இது மாதிரி ஏதாவது உங்களுக்கு அறிகுறிகள் இருக்கு அப்படின்னா நீங்க வந்து டாக்டர் கிட்ட போய் கன்சல்ட் பண்ணும்போது இந்த மாதிரியான ஸ்கிரீனிங் டெஸ்ட் எல்லாம் வந்து பண்ணி உங்களுக்கு வந்து ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சு சொல்லுவாங்க. ஸோ இந்த வீடியோ வந்து கொஞ்சம் லென்த்தா போனதுனால பார்ட் 1 பார்ட் 2 அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.